Hello and welcome to all. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம டேலில இருந்து ஒரு ஃபைல்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு பிடிஎஃப் இருக்கட்டும் இல்ல ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும் நார்மலா அனுப்புறப்ப என்ன எவ்வளவு பர்டன் இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா இது வரையும் வந்து இதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த அப்டேட் 4.0 வந்துருச்சு. ஸோ 4.0 முன்னாடி வரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பில்லா இருக்கட்டும் பில்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பிளஸ் ரிப்போர்ட்ஸ் ஷேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பர்டன் இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த பர்டன் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி எப்படி டைரக்டா டேலில இருந்தே வாட்ஸ்அப் வந்து சென்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஒன்லைன்ன்றப்ப வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் தான் வந்து டேலி பிரைம், வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் வித் டேலி பிரைம்ன்றதான் ஒன்லைன். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போது. ஸோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க, கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஷேர் போயிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இமெயில் எப்படி பண்றதுன்ற வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். தென் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த வாட்ஸ்அப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சார் இது எப்படி சார் ஒர்க் ஆகும், எப்படி சார் எனேபிள் பண்றதுன்றப்போ ஃபர்ஸ்ட் திங் உங்களோட டேலி சொல்யூஷன்ஸ் உங்களோட டேலி கீயோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை லாகின் பண்ணிட்டு அதுல உள்ள போனீங்கனாலே லெஃப்ட் சைட்ல டூல் பார்ல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபார் பிசினஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட டீடைல் ரெக்கார்டு அட்மினோட இமெயில் ஐடி என்ன, உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் என்னன்றத டீடைல்ஸ் கேட்கும். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சு நீங்க உள்ள போன உடனே உங்களுக்கு என்ன கேட்கும்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு எனேபிள் பண்ணவான்னு கேட்கும். ஸோ அதை வந்து எனேபிள் நீங்க கொடுத்தோன்னே அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து எனேபிள் பண்ண உடனே டேலி போர்ட்டல் எனேபிள் பண்ண உடனே உங்களோட ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர்ஸ் டேலி பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு லேடி ஜென்ரேட் ஆகி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ கைட் பண்ணி முடிச்ச உடனே ஃபைனலா அவங்க உங்களோட ஒரு 3 விதமான டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க எந்த மொபைல் நம்பர்ல வாட்ஸ்அப் இன்டகிரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது. ஸோ ஃபார் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கொடுத்தோன்னே என்டர் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் செய்யுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எந்த நம்பர் இது போற கண்ட்ரிஸோட கோடு மொபைல் ஐஎஸ்டி கோடுன்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஐஎஸ்டி கோட். ஸோ இதுல நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது +1 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி முடிச்சோடனே அதுல நான் ரெஸ்பெக்டிவா நம்பர் கொடுத்து எடுத்து சார் இதுல வந்து டிஃபால்ட்டா வர நம்பர் தானே, இந்த ரெஸ்பெக்டிவா நானே நம்பர் கொடுக்கலாமா சார்னா தாராளமா 91 இந்தியன் நம்பர்ஸ்லயும் இந்த வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். நீங்க தாராளமா உங்களோட இந்தியன் நம்பர்ஸ் நீங்க செலக்ட் பண்றது தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. பிஃபோர் தட் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த நம்பர்ல நீங்க நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது, டேலி இன்டகிரேஷன் இந்த ஏபிஐ வாட்ஸ்அப் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ சொல்ல வேண்டிய விஷயத்தை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் எனக்குன்னு கொடுத்துருக்க நம்பரை நான் என்டர் பண்றேன். ஸோ என் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சோடனே எனக்குன்னு நான் அந்த வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணிருப்பேன், என்னோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஐடி பிசினஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த இதை வந்து கொடுக்குறோம். ஸோ கொடுத்து முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ஸோ நேம் கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெஸ்பெக்டிவ் நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க நேம் மொபைல் நம்பரை கொடுத்துட்டேன் வித் கண்ட்ரி கோடோட, இதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் என்னோட பிசினஸ் நேம் நான் என்ன டேலி போர்ட்டல் அந்த ஏபி இன்டகிரேஷனுக்காக நான் கொடுத்துருக்கணும் அந்த நேம் இங்க கொடுத்துறேன். கொடுத்து முடிச்சுட்டு என்டர் அடிச்சு முடித்தோடனே அக்செப்ட் பண்ணவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு லாகின் யுவர் வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட் நவ் அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ் நான் கொடுத்த உடனே அந்த ரெஸ்பெக்டிவ் வாட்ஸ்அப் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கான அந்த ரெஸ்பெக்டிவ் வாட்ஸ்அப் லாகினுக்கு உண்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு டேலிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் லாகின் இருக்கும், சேம் as well as இன்டராக்ட்ன்றதா நம்மளோட ஐபி பார்ட்னர். ஸோ அவங்களுக்கும் ஒரு லாகின் இருக்கும், அந்த லாகினை என்டர் பண்ணணும். ஸோ யூசர் நேம் கொடுத்துட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேலி லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து இதாயிரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பொறுத்த மட்டும் என்னன்னா இந்த ஒரு கம்பெனி நேம்ன்றது லாகின் ஆயிடுச்சு என்னோட ஐடியில என்னோட டேலியில, ஓகேங்களா. ஸோ லாகின் ஆயிடுச்சு. சரி, வாட்ஸ்அப் இந்த லாகின் பண்ணிட்டோம் சார், இதுல என்னென்ன சார் பண்ண முடியும்னு கேட்கிறப்போ தாராளமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ வவுச்சர்ஸ் போறீங்க, சேல்ஸ் வவுச்சர் போறீங்க அப்படின்ற பட்சத்துல சேல்ஸ் பில் சார் இப்போ நான் வந்து ஒரு பில்லு போடும்போதே என்னால் சேல்ஸ் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ண முடியுமா சார் அப்படின்ற பட்சத்தில் இதுலேயே டிஃபால்ட் ஆல்டரில் போய் வவுச்சர் டைப்ல போனீங்க அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், வாட்ஸ்அப் வவுச்சர் ஆஃப்டர் சேவிங்ன்றதை எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒவ்வொரு தடவை பில்லு போடுறப்பையும் சரி
ஃபார் எக்ஸாம்பிள் வவுச்சர்ஸ் போறேன், சேல்ஸ் போறேன். ஸோ பார்ட்டி நேம் கேஷ்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு ஐட்டம் நார்மலா ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றேன். ஒன் செகண்ட். ஸோ நார்மலா ஒரு ஐட்டம் வந்து நான் சேஞ்ச் அக்கௌண்டிங் மோட்ல இருந்து இன்வெஸ்ட் மோடுக்கு மாத்திட்டு ஸோ நார்மலா ஒரு ஐட்டம் நான் வந்து என்ன பண்றேன்னா ஜெனரேட் பண்றேன். ஸோ இப்போ ஐட்டம் நம்பர் 1 அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ ஐட்டம் கொடுத்துட்டு குவான்டிட்டியை கொடுத்துட்டு அண்ட் தென் ரேட் கொடுக்குறேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபான்னு கொடுத்துறேன். கொடுத்து முடிச்சுட்டு சிஜிஎஸ்டி அண்டர் டாக்ஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு கொடுத்துறேன். அண்ட் தென் ஆல் டு சி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்ஜிஎஸ்டின்னு கொடுத்துறேன். கொடுத்து முடிச்சுட்டு பில்லை சேவ் பண்ண போறப்ப எனக்கு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் கேட்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து நான் எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பில்லை நான் ஃபார்மேட்டை இந்த பில்லை வந்து நம்ம வந்து சென்ட் பண்றதுன்னு கேட்கும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நியூ நம்பர்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட நம்பர் நான் கொடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பில்லை வந்துருவோம். ஸோ டெம்ப்ளேட் ஃபார்மேட் கேட்கும். அந்த டெம்ப்ளேட்ல வவுச்சர்ஸா இல்ல ரிப்போர்ட்ஸுக்கான்றதை நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாங்க எடுத்து வச்சிருக்க காமன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ்க்கு உண்டான டீடைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா வவுச்சர்ஸ் காமன் டெம்ப்ளேட் வவுச்சர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிடுறேன். இதுலயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். சார் இப்போ இதை வந்து ஒரு நம்பருக்கு மட்டும் தான் நான் பர்டிகுலர்ல அனுப்ப முடியுமா, என்னால அட் அ டைம்ல மல்டிபிள் நம்பருக்கு அனுப்ப முடியாதுன்னு கேட்டீங்கன்னா இதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், மல்டிபிள் மொபைல் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பருக்கு அனுப்பிச்சுக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், 76. ஸோ அகைன் நியூ நம்பர்னு கொடுத்துட்டு ஸோ நியூ நம்பர் ஒன்றுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னால் சிங்கிள் நம்பர் மட்டும் இல்லை மல்டிபிள் நம்பருக்கு சிங்கிள் இன்வாய்ஸை என்னால் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு வாட்ஸ்அப்ன்றது கொடுத்தா போதும் 1 2. ஸோ 2 வாட்ஸ்அப்புமே எனக்கு சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் மெத்தட் இவ்வளவு தான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பில் போட்டு பிடிஎஃப் அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டைரக்டா ஃபார் எக்ஸாம்பிள் சார் இப்போ நம்ம பில் போடுறப்ப வந்துச்சு, போட்ட பில் எப்படி சார் ஷேர் பண்றதுன்றப்போ அதே சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஷேர் போக போறீங்க, கரண்ட்னு வாட்ஸ்அப்பை கொடுக்க போறீங்க, எந்த நம்பருக்கு அனுப்பணுமோ அந்த நம்பர் மல்டிபிள் நம்பரா நியூ நம்பரான்றதை செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் அது என்ன டெம்ப்ளேட்ன்றதை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக் உங்களோட சேல்ஸ் பில் கிளியர் ஆகும். ஸோ இப்போ இதே இது சார் இன்கேஸ் என்னோட ரிப்போர்ட்ஸ் நான் அனுப்பணும் சார், ஸோ டிஏஎல் அப்படின்றப்போ கேஷ் ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்ன்றதை செலக்ட் பண்றோம். ஸோ இந்த ஒரு லெஜர் பர்டிகுலர் லெஜருக்கு உண்டான டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணணும் சார், அது எப்படி சார் பண்றதுன்றப்போ டிஏ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் வர்றோம், அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் வர்றோம், அண்ட் தென் லெஜர்ஸ் வர்றோம். லெஜர்ஸ் வந்துட்டு இப்போ இந்த ஒரு லெஜர் சேல்ஸ்ன்ற ஒரு லெஜர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஷேர் கொடுத்துட்டோம்னா வாட்ஸ்அப் கீழே கரண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்களா, இந்த கரண்ட்ன்றது கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் சார். இன்கேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் லெஜர் டிஃபால்ட்டா நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தா டிஃபால்ட்டா போற மாதிரி இருக்கா சார்னா கண்டிப்பா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு லெஜர் கிரியேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே என்னன்னா பிரைமரி மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் டேலி கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க நானே கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ மார்டின்ற ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் லெஜர் கிரியேட் பண்றேன், அண்டர் வந்து பாத்தீங்கன்னா டெப்டார்ஸ்னு வச்சு. ஸோ டெப்டார்னு வச்சு கிரியேட் பண்றப்போ அவங்களோட பிரைமரி மொபைல் நம்பர் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ல நீங்க வந்து நம்பர் கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு பில்லு ஜென்ரேட் பண்றப்ப பிரைமரியா இந்த வாட்ஸ்அப் நம்பரை டேலி பிக்கப் பண்ணிக்கும். நீங்க நம்பர் ஒவ்வொருடையும் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. So this is the way to simplest easiest way to integrate the WhatsApp. So நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் PDF எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி தென் அதை ப்ரௌசர்ல ஒரு வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி அனுப்புறதுக்கும் டைரக்டா டேலில இருந்தே வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு உண்டான மெத்தட் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இதுல என்ன பண்ண போறோம், பில்லு டைப் பண்ணிக்கிட்டே அடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா எஸ் ஆர் நோ கேட்கும். ஸோ எஸ் கொடுத்து முடிச்சுட்டு நீங்க வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து சென்ட் கொடுத்தா போதும், வேலை முடிஞ்சிடும். இதுவே இன்னொரு சிம்பிளஸ்ட் மெத்தட், லெஜர்ல அந்த நம்பர் இருந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக் அதுவே நம்பரையும் பிக்கப் பண்ணிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர் அடிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்டகிரேட் ஆகும். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணிருக்கேன்றதை நம்புறேன். அண்ட் தென் இது உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவர் அந்த ரிப்போர்ட் சென்டிங் தென் லெஜர் கீப்பிங் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதை நம்புறேன்.
ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க மீட் பண்ணேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.